71வது ஸ்லோகம். கமலத்தை பழிக்கும் கர ஒளி. நகானாம் உத்யோதைः நவநளினராகம் விகசதாம் கராணம் தே காந்தீம் கதய கதயாமः கதமுமே கயாதித்வா சாம்யம் பஜது கலயா ஹந்த கமலம் யதி க்ரீடல்லக்ஷ்மீ சரணலதலாக்ஷாரசச்சணம். இயற்கையாகவே சிவந்த ஒளி பொருந்திய நகங்களினால் தேவியின் உள்ளங்கைகள் மேலும் சிவந்து ஒளிர்கின்றன. இது அன்றலர்ந்த செந்தாமரைகளை ஏளனம் செய்வது போன்றிருப்பதால் அம்மலரானது தன்னில் வசிக்கும் திருமகளின் திருவடிகளில் பூசப்பட்ட செம்பஞ்சு குழம்பினால் தன் வண்ணத்தையும் ஒளியையும் கூட்டிக் கொள்ள முனைந்தாலும் தேவியின் கரங்களில் அழகுக்கு 16ல் 1 பங்கு கூட இணையாக இயலவில்லை. இப்படிப்பட்ட கரங்களின் அழகினை எப்படித்தான் வர்ணிப்பது? தேவியேதான் இதற்கு ஒரு வழி கூற வேண்டும். ஆயினும் அது கடினம்தான். அம்பிகையின் கரங்கள் ஊமைகளை கடந்த அழகினை உடையவை. இந்த ஸ்லோகத்தினை தியானிப்பதால் திருமகளின் பூரண அருளும் மன தூய்மையும் பெறலாம். இதற்கு மிக்க அபிராமி அந்தாதி பாடல் 58வது. அருணாம்புயத்தும் என் சிந்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகையோர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமே.